தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் நேற்று நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே பேசிய பல விடயங்களும், நேற்று சென்னையிலே நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே விஜய் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கின்றார், என்னென்ன சத்திய பிரமாணங்கள் என்று சொல்லி என்னென்ன எடுத்திருக்கின்றார்கள், அந்த வேட்பாளர்கள் யார் யார் என்ன மாதிரி என்று சொல்லி அதையும் பார்க்க போகின்றோம். அதை விட அந்த நிர்வாகத்துக்கு எதிராகவே, அதாவது தமிழர் வெற்றி கழகத்துக்கு எதிராகவே அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பலர் எதிர்ப்பார்ப்பாட்டத்திலேயே ஈடுபட்டிருந்தார்கள். அதையும் பற்றி பார்க்க போகின்றோம். ஏன் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது, என்னதுக்காக சொல்லி விரிவாகவே அதை பார்க்க போகின்றோம். பதிவுக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்திய தமிழ்நாட்டிலே 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் கொண்டாட்டங்கள் ஆரம்பமாக இருக்கின்ற இந்த வேளையிலே அனைத்து கட்சிகளும் தங்களுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்து ஏற்கனவே பிரச்சாரங்களை பல கட்சிகள் தொடங்கிவிட்ட நிலையில் நேற்று சென்னையிலே தனியார் விடுதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தமிழர் வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் அறிமுக கூட்டமானது நேற்று சிறப்பாக நடைபெற்றிருந்ததான் சொல்ல வேண்டும். அங்கே அவருடைய வேட்பாளர்கள் அனைவரும் அந்த சத்திய பிரமாணம் ஒன்றை முக்கியமாக எடுத்திருந்தார்கள். அந்த சத்திய பிரமாணத்தில் மிக முக்கியமாக என்னென்ன இருக்கின்றது என்று பார்க்க போகின்றோம். சத்திய பிரமாணம் எடுப்பதற்கு முன்னர் தமிழர் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசியிருந்தார் என்பதை முதல் பார்க்க போகின்றோம். முக்கியமாக அவர் பேசியிருந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் அல்ல, காப்பாளர் அறிமுக கூட்டம், அதாவது மக்களை காக்க வந்த காப்பாளர்கள் என்று அந்த வேட்பாளர்களை கூறியிருந்தார். இது 4 முனை போட்டியாக பல ஆய்வாளர்கள் பலர் கூறுகின்றார்கள். ஆனால் இது 4 முனை போட்டி அல்ல. தமிழ்நாட்டிலே 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலானது 4 முனை போட்டி அல்ல, அது 2 முனை போட்டி என்று அவர் பிரகடனம் ஒன்றை செய்திருந்தார். அதாவது டிவிகே என்று சொல்லப்படுகின்ற தமிழர் வெற்றி கழகத்துக்கும் திமுக என்று சொல்லப்படுகின்ற டிஎம்கேக்கும் இடையிலான இந்த போர் தான், இந்த போட்டி தான் இந்த 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் போட்டியாக அமையுமே ஒழிய மற்ற கட்சிகளுக்கான போட்டியாக இது அமையாது என்று அவர் வெளிப்படையாக கூறியிருந்தார். அது உண்மையா பொய்யா என்பதை பற்றி நீங்கள் தான் அதில் சொல்ல வேண்டும். ஆமாம் மக்களே, நீங்கள் முடிவெடுங்கள். தமிழர் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயா தொடர்ந்து பேசுகையிலே தங்களுடைய கட்சியானது மதசார்பற்ற சமூக நீதி கொண்ட கட்சியாக கொள்கையை வகுத்திருந்தார்கள். அங்கு அது தெரிவிக்கப்பட்டது. அதை விட அவர் தலைவரான விஜய் அவர்கள் 2 தொகுதிகளிலே போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார். முதல் தொகுதியாக பெரம்பூர் தொகுதியிலும், 2வது தொகுதியாக திருச்சி கிழக்கு தொகுதியிலும் தான் போட்டியிடுவதாக 2 தொகுதிகளிலே அவர் தெரிவு செய்திருந்தார். ஏன் அந்த தெரிவு என்று தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் ஏதாவது ஒன்றில் வெல்லலாம், ஏதாவது ஒன்றில் தோற்கலாம் என்ற என்னவோ தெரியவில்லை. 2 தொகுதிகளை அவர் தெரிவு செய்து அந்த போட்டியில் போட்டி போட போவதாக அறிவித்திருந்தது மிக முக்கியமான விடயமாக அங்கே கவனிக்கத்தக்கது. அனைத்து வேட்பாளர்களும் தங்களுடைய சத்திய பிரமாணமாக அனைவரும் எழுந்து நின்று ஒன்றாக சத்திய பிரமாணம் ஒன்றை செய்திருந்தார்கள். அதிலே முக்கியமான மிக விடயங்களாக அந்த சத்திய பிரமாணத்திலே அவர்கள் இந்த வேட்பாளர்கள் அனைவரும் மக்களுக்காக, மக்கள் பணிக்காகவே நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று அதிலே கூறியிருந்தார். நான் இந்த தேர்தலிலே வென்று வந்தால், நாங்கள் இந்த தேர்தலில் வென்றி விட்டோம் என்று சொன்னால் மக்கள் பணத்தை தொடமாட்டோம் என்றும், ஊழல் கரை படிய விடமாட்டோம் என்றும், பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்றும், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்றும், சட்டம் ஒழுங்கை சரி செய்ய துணை நிற்போம் என்றும், ஒரு நாளும் மக்கள் விரோத செயலில் ஈடுபட மாட்டோம் என்றும், இது சத்தியம் என்று சொல்லி பிரமாணத்தை அனைவரும் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே பல விடயங்களை பேசியிருந்தால் அதனைத் தொடர்ந்து அவரான விசில் சின்னத்துக்கு அனைவரும் வாக்கு போட்டு தங்களை மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டிருந்தார். வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு, எத்தனை முனை போட்டின்னு, எத்தனை உருட்டினாலும் இங்கு 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு
உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பலர் இணைந்து கட்சிக்கு எதிராகவே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். வெளியிலே ஏன் அந்த ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். அதாவது பல ஆண்டுகளாகவே பொதுச் செயலாளர் அவர்கள் கூறியதுக்கு இணங்க பல ஆண்டுகளாகவே தொகுதிகள் வேலை செய்திருந்தார்கள். அந்த வேலை செய்த நபர்கள் பலர் வந்து இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கான தெரிவிலே ஈடுபடுத்தப்படவில்லை என்று அந்த நிர்வாகிகள் பலர் கூறுகின்றார்கள். அதனைத் தொடர்ந்தான் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தாங்கள் பல ஆண்டுகளாக அதை விட தங்கள் ரசிகர் மன்றங்களாக பல ஆண்டுகளாகவே இந்த கட்சிக்காக இந்த விஜய் ரசிகர் மன்றத்திலே தாங்கள் பணிபுரிந்து வந்ததாகவும் அர்ப்பணிப்புடன் இந்த நோட்டீஸுகள் ஒட்டுறது துண்டு பிரசுரங்கள் கொடுக்குறான்னு சொல்லி பல வேலைகளை கட்சிக்காக தாங்கள் செய்ததாகவும் தங்களுக்கென்று அந்த தேர்தலிலே இடம் பெறாமல் தங்களை புறக்கணித்ததாகவும் அங்கே குற்றம் சொல்லி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதையும் நான் உங்களுடைய இப்போ ஓடுகின்றேன், நீங்களும் அதை பார்த்துக் கொள்ளலாம். தலைமை எந்த ஒரு விஷயமும் சொல்லல. நாங்க கடைசியா யாருக்கிட்ட நிப்போம்? ஒரு குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா தான் நிற்கும். அந்த மாதிரி இவ்வளவு பேர் வந்து பிரபு சாருக்காக அவரு கேட்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஒருத்தர் கேட்டுருக்கல. குறிப்பிட்ட தொகுதியை உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்க வேலை பாருங்கன்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? ஆமாங்க. யாரு சொல்லியிருந்தாங்க? பொதுச் செயலாளர் சொன்னாரு. அவர் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ போய் அந்த தொகுதியை வேலை பாரு, உனக்கானது வந்து சேரும்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் அவர்கிட்ட கேட்டதே வந்து அந்த தொகுதி எனக்கு வேணும் தான் கேட்டேன். சோ அதுக்காக தான் அவர் சொன்னாரு, நான் போய் செஞ்சுட்டு இருக்கேன். கடைசியா அவரை நீங்க எப்ப பாத்தீங்க? அவர் அப்ப என்ன சொன்னாரு? ஒவ்வொரு மாசத்துல 4 நாளும் நான் பார்த்தேன். நேத்து நைட் வரைக்கும் நாங்க பாத்துட்டு நேத்து நைட் வரைக்கும் நாங்க முயற்சி பண்ணோம், கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணோம். ஆனா எங்களுக்கான பலன் கிடைக்கல. இப்ப எப்ப உங்களுக்கு நேத்து மத்தியானம் தெரியும் இல்ல அப்படின்ட்டு. ஆமா எனக்கு சரி, அது இல்லன்னு சொல்லி அதிருப்தியில போய் கேக்குறப்ப என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றாங்க? இப்பதான் நாங்க வந்து கேட்டிருக்கோம். இப்பதான் வந்து கேக்குறோம். என்ன கேட்டாலும் பதில் இல்லைங்க. யாருக்கிட்ட? பொதுச் செயலரை மீட் பண்ணோம். நாங்க ஒரு நாளும் பொதுச் செயலாளர் வந்து பாப்போம். பொதுச் செயலாளர் எதுவுமே சொல்லவே இல்ல. கொடுக்கப்படலன்னு இருக்கப்ப அடுத்த கட்ட நிலைப்பாடு உங்களோட என்ன? உங்களுடைய ஆதரவாளர்கள் எங்க தொகுதியில எந்த அடிப்படையில இப்ப எடுத்திருக்காங்க அந்த வேட்பாளர்? சரி, அதுக்கான பதில் சொல்லிட்டா போதுமா இல்ல வேற எப்படி? நேர்காணல் பண்ணுங்க. கோரிக்கை ஒண்ணே ஒண்ணுங்கண்ணா, என்ன ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க? சரி, இப்ப இருக்கிற வேட்பாளர் யாரை நிக்க வைக்கிறதா இருக்காங்க? அவர் தகுதியான நபர் இல்லன்னு 2 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட தான் ஜாயின் பண்ணாரு. நான் 15,000 கார்டு கொடுத்திருக்கேன் தொகுதி ஃபுல்லா, உறுப்பினர் கார்டு. சோ அதுல அவர் ஜாயின் பண்ணவர் தான். இன்னைக்கு வந்து அவரை வச்சுதான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இது முழுக்க மாவட்ட செயலர் பண்ற வேலை. நாங்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எங்களுடைய கொள்கை வந்து தளபதி ஜெயிக்கணும், இது மட்டும் தான். ஆனா அவங்களோட வந்து என்ன வேற மாதிரி இருக்கு. தளபதி பின்னாடி நாங்க போராடிட்டு நிக்கல. நாங்க விசில் சின்னதுக்கு தான் ஓட்டு கேட்டோம். அதே போல அவர்கள் நேர்காணல் பண்ணாங்க. விசில் சின்னதுக்கு தான் ஓட்டு கேட்டோம். அதே போல இவர் நிக்கிறாரு. சரி, அவர் நவீன் அவர் பேரு. இப்போ தமிழ்நாட்டிலே பல கட்சிகள் இருக்கின்றன, பல கூட்டுகள் இருக்கின்றன. 4 முனை போட்டிகளாகவே தமிழ்நாட்டிலே இது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 4 முனை போட்டிகளாகவே இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் அமையும் என்று கூறப்படுகிறது. அதாவது அதிமுக, திமுக, நாம் தமிழர், அதைவிட தமிழர் வெற்றி கழகம் என்று சொல்லி 4 முனை போட்டியாகவே இந்த தமிழ்நாட்டு தேர்தல் இன்று நடைபெற இருக்கின்றது. பல ஆய்வாளர்கள் பலர் வந்து இந்த தமிழர் வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் மீது குற்றங்கள் சுமத்தி இருக்கின்றார்கள். 18 பெண்களும் மீதி 234 தொகுதியிலே மீதி அனைவரும் ஆண்கள் போட்டியிடுகின்றார்கள். இந்த ஆண்களிலே ஏறத்தாழ 20 பேர் மற்ற கட்சிகளிலே இருந்து வந்தவர்களாகவும், அதாவது அதிமுக, திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளில், நாம் தமிழர் போன்ற கட்சிகளிலே இருந்து வந்தவர்களாகவும் இந்த 20 பேருக்கும் உடனடியாக நேற்று அதிமுகவில் நேற்று திமுகவில் இருந்தவர்கள் அவர்களுக்கான ஆசனங்கள் அங்கே வழங்கப்படவில்லை என்று கூறி அவர்கள் இன்று கட்சிக்கு வந்தவர்கள் இன்று கழகத்தினுடைய வேட்பாளர்களாக அவர்களை தெரிவு செய்யப்பட்டிருந்தது. எந்த வகையிலே நியாயம் என்ற கேள்விகள் பல சமூக ஊடகங்களிலும் செய்திகளிலுமே காணக்கூடியதாகவும் இருக்கின்றது. ஆகவே மக்களாகிய நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இவர்கள் மக்களுக்காக போராடுகிறவர்கள் யார் என்றதை நீங்கள் முடிவெடு. நாட்டு மக்களானவர்கள் உண்மையிலே திரை கவர்ச்சி கூடினவர்கள், தேப்பம் திரையை விரும்புபவர்கள், திரையிலே பல வார நடிப்புகளை வைத்துக்கொண்டு நிஜத்திலே நம்புகின்ற மக்கள், அப்படித்தான் என்று சொல்லி நம்புகின்ற இந்த தமிழ்நாட்டு மக்கள் உண்மையிலே யாருக்கு வாக்களிக்க போனால் அவர்கள் தமிழ்நாட்டு இனத்துக்காக, மொழிக்காக, தங்களுக்காக, தமது எதிர்காலத்துக்காக, தங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக இதை நினைத்து கொள்கைகளை பார்த்து மக்களுக்காக யார் நிற்கின்றார்கள், மக்களுக்காகவும் மக்கள் பிரச்சனைகளுக்காகவும் யார் உடன் நின்று மக்களுடன் மக்களாகவே
போரிடுகின்றவர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகின்றவர்கள் யார் என்று மக்களாக நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதைவிட ஊழல் செய்கின்ற பல கட்சிகள் தமிழ்நாட்டிலே இருக்கின்றது. தொடர்ந்தும் அவர்களுக்கான இடங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே மக்களாகிய நீங்கள் சிறந்த ஒரு முடிவை எடுத்து இந்த தேர்தலிலே ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை ஒரு அரசை அமைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கின்றது என்பதை வேண்டிக்கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே சந்திக்கும் வரை நடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.